அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஸ்ஸர்கா மினல் ஐன் ரவாஹுல் புகாரி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பணித்தார்கள், கண் திருஷ்டியிலிருந்து ஓதிக்கொள்ளும்படி என்னை பணித்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ரவாஹுல் புகாரி. சாதாரணமாக நாம் பார்க்கலாம், சில பேர் திடீரென்று உடல் நலம் இல்லாமல் போய்விடுகிறார்கள், டாக்டரிடத்திலே செல்லுகிறார்கள், பல்வேறுபட்ட டெஸ்ட் செய்யப்படுகிறது, ஒன்றுமே இல்லை என்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, உடலுடைய வெளிப்பகுதி உள்பகுதி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்ததற்கு பின்னாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிய போதும் கூட ஒரு பலகீனம் ஏற்படுகிறது, தளர்ச்சி ஏற்படுகிறது, முன்னேற்றம் தடைபடுகிறது. என்ன காரணம்? கண் திருஷ்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கண் பார்வைக்கு ஒரு சக்தி அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். வீட்டிற்கு சில பேர் வருவார்கள், நம்முடைய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள், அவர்கள் சென்றதற்கு பின்னாலே பிள்ளைகள் உடல் நலம் இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள், பலகீனமாக ஆகிவிடுகிறார்கள், கண் திருஷ்டியாக கண்ணேராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது விஷயமாக நம்முடைய மார்க்கம் நமக்கு பரிந்துரைக்கிறது. இது விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அதே ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்தார்கள், இஸ்தஈது பில்லாஹி மினல் ஐன், கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேளுங்கள். ஃபைன்னல் ஐன ஹக்குன், அது உண்மையாக இருக்கிறது. சில பேர் நம்பாதிருக்கலாம், ஆனால் நம்முடைய மார்க்கம் அது உண்மை என்று உரைக்கிறது. எனவேதான் நாம் பலமுறை கேள்விப்பட்ட விஷயம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அருமை புதல்வர்களை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பஞ்ச காலத்திலே பஞ்சப்படி வாங்குவதற்காக வேண்டி அவர்களுடைய புதல்வர்களை அனுப்பி வைத்த போது சொன்னார்கள், நீங்கள் ஒரே வாசல் வழியாக புகுதாதீர்கள், மாறாக ஒவ்வொரு வாசல் வழியாக ஒவ்வொருவர் நுழையுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். பகால யா பனிய லா ததுகுலு மின் பாபி வாஹித் வதுகுலு மின் அப்வாபி முத்தஃபர்ரிகா, ஒரே வாசல் வழியாக நீங்கள் சென்றீர்கள் என்றால் மக்கள் பார்வைப்படும், அதன் காரணமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், உங்களுடைய ஒற்றுமை சீர்குலைந்து போய்விடலாம், இது போன்ற உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், வமா உனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ் விஷயத்திலே நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கிறிஸ்டினால் தான் இந்த விளைவு ஏற்பட்டது என்று நம்பவும் கூடாது. அதே சமயத்தில் கிறிஸ்தி உண்மைதான், இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், கடைசி முடிவு அல்லாஹுக்கு இருக்கிறது, அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும், இதனால் தான் என்று நாம் இறுதி முடிவுக்கு வந்து விடலாகாது என்று சொன்னவர்கள், அலைஹி தவக்கல்து, அல்லாஹுவே நான் முழுமையாக நம்புகின்றேன், அலைஹி ஃபல்யத்தவக்கலின் முத்தவக்கிலும், நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்ளட்டும் என்கிறார். மொத்தத்திலே பார்க்கிற போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அருமை புதல்வர்கள் அந்த சகோதரர்களை ஒரே பாபு வழியாக நீங்கள் நுழையாமல் ஒவ்வொரு பாபு வழியாக நீங்கள் நுழையுங்கள் என்று சொன்னதற்கான காரணம் நமக்கு புலப்படுகிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய வீட்டிலே ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள், கண்ணிலே கருவளையும் விழுந்திருக்கிறது. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்தர்ஃபூலஹா, இந்த பெண்ணுக்கு ஓதி பாருங்கள், ஃபஇன்னபிஹா நதரா, திருஷ்டி பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அகப்பார்வை இருந்தது, அதை வைத்து அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அல் இக்ஸாரு மின் கிராத்தில் ஃபாத்திஹா வல் முஅவ்விதத்தைனி வாயத்தில் குர்சி, கிராத்துல் ஃபாத் அல்ஹம்து சூராவை நாம் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த முஅவ்விதாத் மூலமாக நமக்கு இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது.
ஆயத்துல் குர்சியும் ஓதிக்கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வெளியே இருந்து சிலர் வந்து செல்கிறார்கள், பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள், பார்க்கிறார்கள், பார்த்து வியக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த பிள்ளை இவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கிறாரே, நயமாக பேசுகிறாரே, நல்ல சுட்டியாக இருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். நமக்கே ஒரு உறுத்து ஏற்படுகிறது. இவர் இன்னார் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கண்ணேறு ஏற்பட்டு விடக்கூடாது என்று நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவென்று கேட்டால், அல்ஹம்து சூரா ஓதி, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதி, ஆயத்துல் குர்சி ஓதி நம்முடைய பிள்ளைகள் மீது ஓதும். நமக்கு நாமே ஓதி நாம் நம்மை தேய்த்து கொள்ளவும் வேண்டும். நம்முடைய உடம்பு புறம், நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உடம்பு புறம் தடவி கொள்ளவும் வேண்டும். இதன் மூலமாகவும் இஸ்திர்கா ஏற்படும். அந்த ஆன்மீக சிகிச்சை, இதற்கெல்லாம் நம் டாக்டர் இடத்திலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் இடத்திலே சென்றால் அவர்கள் கையை விரித்து விடுவார்கள். அவர்கள் நாடி முடித்து பார்ப்பார்கள், நெஞ்சை தொட்டு பார்ப்பார்கள். இல்லை ஒன்றுமே இல்லையே, இதற்காக என்னிடத்தில் வந்தீர்கள் என்று கேட்பார்கள். எனவே இதற்கு குர்ஆன் ஹதீஸ் கூறுகின்ற சிகிச்சை இதுதான். அவ்வப்போது நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இவ்வேளை நாம் தொழுகிறோமே, சில நிமிடங்களாவது நாம் அமர்ந்து தஸ்பீஹ் தஹ்லீலில் ஈடுபட்டு இந்த சூறாக்களை முக்கியமாக ஓத வேண்டும். அல்லாஹ் குல்வல்லா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் நமக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக நாம் ஓதிக்கொண்டோம் என்றால் நிச்சயமா முழு பாதுகாப்பு கிடைக்கும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம் நம்ப வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் என்று கேட்டால், இதோ கிதாபுகளிலே பார்க்கிறோம், அசமல்லாஹு நபியஹு, அவர்கள் மீது போட்டி பொறாமை காரணமாக பார்வைகள் விழுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை எப்படி பாதுகாக்கிறான் என்று கேட்டால், சூரத்துல் கலமிலே இறுதி வசனம், சூரத்துல் கலமிலே இறுதி வசனம், அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். காபிர்கள் தங்களுடைய பார்வைகளாலேயே உங்களை அழித்து விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், உங்களை பலகீனப்படுத்தி விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். லம்மா சமீர் திக்கிற இறை வசனத்தை நீங்கள் ஓதுகிற போது பார்க்கின்ற பார்வை இருக்கிறது, அது கொடூரமான பார்வையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யகூலுன இன்னகுல மஜ்னூன் என்றெல்லாம் கூறுகிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிய கையோடு இந்த ஆயத்திற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார். இந்த ஆயத்தையும் சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் கலமுடைய கடைசி ஆயத்து, வையகாதுல்லதீன கஃபருல்ல யுஸ்லிகூன கபி அப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர வயகூலூன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன் என்று அந்த வசனம் நிறைவு பெறும். இதையும் ஓதிக்கொண்டு நம்முடைய உடம்பிலே தேய்த்து கொண்டோம் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அந்த கண்ணீர், அதனுடைய விளைவுகள், அதனுடைய தீங்குகளிலிருந்து காப்பாற்றினாலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றுவான், நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் காப்பாற்றுவான். எனவேதான் உலமாக்களிடத்திலே பிள்ளைகளை ஓதி பார்க்க வருகிற போது குறிப்பாக இது போன்ற அந்த இது அல்லாத வேறு சில அல்லாஹ் முதுஹிபில் பாஸ், அதீபில் பாஸ், இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா, இது போன்ற வேறு சில துஆக்களும் இருக்கின்றன. இந்த துஆக்களை, இந்த வசனங்களை, இந்த சூறாக்களை ஓதித்தான் என்ன செய்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறார். எனவே திருஷ்டி என்பது உண்மை, ஆனால் எல்லாமே இறைவனுடைய உத்தரவு பிரகாரம், அவனுடைய ஆணை பிரகாரம் தான் நடப்பது என்பது நம்முடைய ஈமானின் ஒரு அம்சமாக இருக்கிறது. விளங்கி வாழ அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.